செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். இன்றைக்கான தலைப்பு என்னன்னா, வாட் இஸ் 666? 666 என்றால் என்ன? அதை நம்ம எப்படி வாசிக்கணும்னா 666 36 666 இப்படிதான் வாசிக்கணும். ஹல்லேலூயா. The significant application of the mark of the beast. பீஸ்ட்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. சாத்தானுடைய பேரு தான் பீஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சாத்தானுடைய குணங்கள், சாத்தானுக்கு இருக்கிற குணங்கள், சாத்தானுடைய சேனைகள், இப்படியாக சாத்தானுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் குணங்கள் தான் அது எதுல காணப்படுகிறதோ அது நம்ம பீஸ்ட்னு சொல்றோம். அது ஒரு மனுஷ மூலியமா கூட இருக்கலாம், சரிங்களா? ஒரு மனுஷ மூலியமா கூட வாட் எவர் இஸ் அகைன்ஸ்ட் தி வில் ஆஃப் காட், தேவ சித்தத்தின்படி நடக்கிறது தேவனுக்குரிய காரியங்கள். தேவ சித்தத்தின்படி நடக்காத காரியங்கள், அதை தடுத்து நிறுத்துகிற பிள்ளைகள், அதுக்கு எதிர்ப்பாய் காணப்படுகிற பிள்ளைகள், இப்படியாக சாத்தானுக்குரிய அந்த தன்மை இருக்கிறபடினால் அவங்க சாத்தானின் சேனைகள் நம்ம சொல்றோம். ஸோ த பீஸ்ட், சரிங்களா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம், அதுல இருக்கிற 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ. ஹல்லேலூயா. நல்ல ஒரு விஷயத்தை நம்ம இதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே வெளிப்படுத்தின காரியங்கள், தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் மனிதன் மூலியமாக உரைக்கப்பட்ட காரியங்கள். ஹல்லேலூயா. அப்போ 3ஆம் தூதன் தூதன், ஏஞ்சல், தேவ தூதன் மிகுந்த சத்தமிட்டு இப்படிப்பட்டதான வார்த்தைகளை தேவ தூதன் கூறின வார்த்தைகள். மிருகம், எந்த ஒரு மிருகமும், எந்த ஒரு மிருகத்தின், இப்ப ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இது அப்படியே என்ன, அண்ட் த இமேஜ் ஆஃப் தி அனிமல், எந்த ஒரு இமேஜையும் சொரூபத்தையும் வணங்குகிற காரியங்கள், எந்த ஒரு சொரூபத்தையும் வணங்குகிற காரியங்கள், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்கள், இப்படியாக நம்ம செய்யறோம், மனிதர்கள் செய்யறாங்க, மனிதர்கள் செய்ய இருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் அவங்க நெற்றியிலாவது அவங்களுடைய கையிலாவது அதன் முத்திரை. இந்த 666 அப்படிங்கிறது சாத்தானுடைய முத்திரை, சாத்தானுடைய முத்திரை. ஹல்லேலூயா. இதுல ஒரு விஷயத்தை நம்ம இந்த 666ல அப்சர்வ் பண்ணலாம். என்ன இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியப்படுத்துதுன்னா, தொலைக்கப்பட்ட மனிதன், ஃபாலன் மேன். ஹல்லேலூயா. தொலைக்கப்பட்ட மனிதன். இப்ப பாருங்க, ஆண்டருடைய கோபம் எப்போ ஆண்டருக்கு, அதாவது எல்லா மனிதருக்கும் கோபம் வருது, நமக்கு எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாருக்கும் கோபம் வரும். அது ஒரு இயற்கையா இருக்கிறது தான். கோபம் வரும். எதனால கோபம் வரும்? ஒரு விஷயத்த செய்யல, நமக்கு ஃபேவரா நடக்கல, நம்ம சொல்றது கேட்கல. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா மேனேஜர், அடுத்து ஒரு டீம் இருக்கு, மேனேஜர் இருக்கிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, டீம் இருக்காங்க. அப்படின்னா மேனேஜர் என்ன சொல்றாரோ அது டீம் மெம்பர்ஸ் கேட்டுதான் ஆகணும். அப்படி கேட்கலன்னா அவரு ஏன் இவங்க கேட்க மாட்டாங்கன்னு ஒரு கோபம் அவருக்குள்ள வரும். ஏன்னா அவருக்கு வேலை ஆகணும், அந்த கம்பெனியோடைய முன்னேற்றத்தை நோக்கி அவர் போக வேண்டும். அப்போ ஒரு கோபம் அப்படின்னு வரும் பொழுது சம்திங் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு, நிறைவேறப்பட வேண்டிய காரியங்கள் நிறைவேறப்படாமல் போகும் பொழுது ஒரு ஆத்திரம் பொங்கி வழிகிறது. அது பாத்தீங்கன்னா மனிதனுக்கு மாத்திரம் கிடையாது, ஏதோ ஒரு டீம் மேனேஜருக்கு மாத்திரம் கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ யோபு இப்படியாக கஷ்டத்தை அனுபவித்தார். சாத்தான் ஏராள காரியங்கள் சுற்றி இருக்கிற
இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து இப்படியாக ஆண்டரிடத்தில் சாத்தான் சேலஞ்ச் செய்கிறான். எல்லாத்துக்கும் இது யோபு நீங்க பாதுகாக்கிறீங்க, ஆனா யோபுக்குரிய விஷயத்துக்குள்ள நீங்க வேலி போட்டீங்களா? இதை வைத்து ஆர்கியூ பண்ணி ஆண்டர்கிட்ட சேலஞ்ச் பண்றான் சாத்தான். அப்போ ஆண்டவர் இப்படியாக பதில் கொடுக்கிறார், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா யோபு மேல உன் கையை வைக்காதன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்போ யோபுனுடைய ஜீவனை தொடர்றதுக்கு சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சகல பாடுகளையும் அனுபவித்த யோபு கர்த்தருக்காக, கர்த்தருடைய அந்த நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அப்போ அவனுக்கு ஏன் எனக்கு நடக்கலன்னு சொல்லி, இப்படி எல்லாம் நடந்தது, இவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தூஷித்து அவன் செய்யல, எந்த ஒரு தூஷிக்கிற காரியமும் செய்யல. அல்லேலூயா, தூஷிக்கிற காரியம் செய்யல. அப்போ இப்படியா நடந்ததுன்னு சொல்லி கோவப்பட்டு கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைந்து போயிருந்திருந்தான்னு சொன்னா ஆண்டருடைய அழகான செயலை யோபு மிஸ் பண்ணிருப்பான். ஆண்டவர் அவங்களுடைய அடுத்து என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு வனாந்திரத்தின் வழியாக ஆண்டுடைய நாமம் பிரஸ்தாபப்பட்டது. அப்போ கடைசி வரைக்கும் கர்த்தருடைய நேரத்துக்காக காத்து கொண்டிருந்தனால யோபுக்கு கிடைத்த விஷயம் என்ன? ஆண்டவர் ஆசிர்வதித்தார். அப்போ எதுவுமே நடக்கல எனக்குன்னு சொல்லி எல்லாம் போயிடுச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு, ஆஸ்தி போயிடுச்சு, அந்தஸ்து போயிடுச்சு, பருக்கள் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, நான் ரொம்ப மோசமா அழகு சௌந்தரியம் இல்லாத ஆயிட்டேன், எதுவுமே கர்த்தர் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு இருக்கிறதுனால ஆண்டவர் செய்தார். கோவப்பட்டு போறதுனால ஒண்ணும் இல்லை. அப்போ ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொன்னா கோபம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு வருகிறது. ஆனா நிறைய தேவ பிள்ளைகள் கோபம் வந்தாலும் அதை கண்ட்ரோல் செய்து அவங்க கர்த்தருடைய நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது இவ்விதமாக கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். இப்போ நான் எதுக்கு யோபனுடைய காரியத்தை நான் இதுல சொல்றேன்னா, மனுஷனுக்கு ஒரு விஷயம் நிறைவேறலைன்னா கோபம் வரும், மனுஷனுக்கு கோபம் வரும். மனுஷன் இப்படியாக தேவாதி தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷனை காணப்படுறான்னா அவனுக்கு 1000 தோல்விகள் வந்தாலும் அவன் என்ன பண்றான்? கர்த்தரை இறுக்கமாய் பற்றி கொண்டு காரியத்தை சாதிக்கிறான். அப்ப நடக்கல, ஒரு விஷயம் நடக்கலன்னு ஒரு மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படும் பொழுது தேவாதி தேவன் அண்ட சராசரங்களை படைத்த தேவனுக்கு ராத் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. ராத், ஆங்கர். அந்த ஆங்கர் எப்போ வரும்னு சொன்னா இந்த சாத்தானுடைய எவாஞ்சலிசம், இந்த சாத்தானுடைய சுவிசேஷம், இந்த சாத்தானுக்குரிய காரியங்கள், அல்லேலூயா, சாத்தானுக்குரிய காரியங்கள், சாத்தானுடைய காரியங்கள் எந்த ஒரு மிருகத்தையும், எந்த ஒரு மிருகத்தினுடைய தோற்றமும் சொரூபத்தையும் இப்படியாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வணங்கும் பொழுது அந்த தலையில என்ன இருக்கிறது, கையில் என்ன இருக்கிறது? 666. இது ஒரு முத்திரை. ஹல்லேலூயா, கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இது ஒரு ரெவலேஷன், ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தின காரியம். அப்போ உலகத்துல இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, உலகத்துல இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்மளை சுற்றி எவ்வளவு சாத்தானின் சேனைகள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. கர்த்தருக்குரியது கர்த்தருக்குரியது, சாத்தானுக்குரியது சாத்தானுக்குரியது. நாம கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா கர்த்தருடைய செய்கைகளை மாத்திரம், அவருடைய சித்தத்தை மாத்திரம் சிந்திக்கிற பிள்ளைகளை, அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும். உங்களுக்கு ஒரு தடையா இருக்கிறாங்க, ஆண்டர்கிட்ட நெருங்கிறதுக்கே ஒரு மனிதன் தடையா இருக்கிறான்னு சொன்னா அந்த மனிதனை தூரமா நீங்க விட்டு விலகிறது நல்லது. இது கர்த்தருக்கு பிரியமானதுதான். பகச்சுக்க சொல்லல, கர்த்தர்கிட்ட நெருங்க விடலப்பா, ஆண்டர்கிட்ட நெருங்க விடல, நான் தள்ளி இருக்கிறேன்.
அல்லேலூயா. நீங்க அங்க பகைக்கல, நீங்க எந்த ஒரு விரோதத்தையும் சம்பாதிக்கல, எதுவும் செய்யல. அப்போ இங்க இமேஜ், இந்த சொரூபம் அப்படின்னு சொல்லப்படுகிற காரியம் நம்ம அதை அவாய்ட் பண்ண வேண்டும், ஒதுக்கி விட வேண்டும். ஏன்னா அந்த முக்கியத்துவம் கொடுக்கிற மனிதன் கிட்ட என்ன இருக்கு? The significant mark of the beast, the significant application of mark of the beast தான் இந்த 6 அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம், அதாவது 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும், அதன் தலைகளின் மேல் தூஷணமான, தலைகளின்னா நிறைய நிறைய, சரிங்களா, தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும், அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. பாருங்க, தேசத்துல காணப்படுகிற காரியங்கள் இப்படியாக ஒரு விலங்கு 2 கொம்பு வச்சிருக்கு. தேசத்துல பாத்தீங்கன்னா நிறைய விலங்குகள் இருக்கு. நான் ஒரு ஜஸ்ட் கம்பேரிசன் சொல்லி இந்த வசனத்துக்கான காரியத்தை நான் சொல்றேன். தேசத்துல நிறைய அனிமல்ஸ் இருக்கு, விலங்குகள் இருக்கு, கொம்பு இருக்கு, ஊரும் பிராணிகள் இருக்கு, சர்ப்பங்கள் இருக்கு, சரிங்களா? இப்போ அது எல்லாமே என்னது? ஆண்டவரால் படைக்கப்பட்டது, கர்த்தரால் படைக்கப்பட்டது. வலு சர்ப்பம், சிங்கம், கரடி போல நம்ம வாசித்தோம். இப்ப சிறுத்தையை போல இருந்தது. இந்த சிறுத்தையை போல இருக்கிற தோற்றங்கள், அதனுடைய கால்கள் கரடியின் கால்களை போலவும், அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பாருங்க, அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் அதனுடைய எனர்ஜி, அதனுடைய வீரியத்தையும், அதனுடைய பவர், அதனுடைய வல்லமை, அதனுடைய பலத்தையும், தன் சிங்காசனத்தை, அதனுடைய த்ரோன், அதனுடைய சிங்காசனத்தை, அதனுடைய ரேங்கிங், அதனுடைய இடத்தை, அதனுடைய தகுதியை, அதனுடைய காரியத்தை, மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்ப இதுல ஒரு விஷயம் ஒளிந்திருக்கிறது. நாம நினைக்கிறோம் இந்த சர்ப்பம் சபிக்கப்பட்டவன், இந்த வலு சர்ப்பம் ஆண்டவரால் சபிக்கப்பட்ட சர்ப்பம், இது மாத்திரம்தான் சாத்தான் நிறைய பேர்கள் நினைப்பது உண்டு. ஆனா இந்த வசனத்தில் என்ன இருக்கிறது? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. சிறுத்தை போல, இதெல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைகள், தரிசனம். இது பாருங்க, இதுல சொல்லப்படுகிற விஷயம், மணலின் மேல், கடற்கரை மணலின் மேல் நின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம், மணல் மேல் நின்றேன். அப்பொழுது இதெல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் தரிசனமாய் காணப்பட்டிருக்கு. இதை பத்தின ரெவலேஷன், இதை பத்தின காரியத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்திருக்கிறார், சொல்லி கொடுத்திருக்கிறார். கர்த்தரு கொடாக்கொடி நன்றி. அப்போ இங்க the Satan is trying to bring a difficult time, ஒரு global difficult time கொண்டு வரத்துக்கு இருக்கிறான். இப்பவுமே பாத்தீங்கன்னா கர்த்தர் பெரியவர்னு தெரிஞ்சும் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருக்கிறாங்க ஜனங்க. அவர் அண்ட சராசரங்களை படைத்தவர், அவர்தான் நம்மை படைத்தவர். அவருக்கு நன்மை காரியம் இயேசு கிறிஸ்துவால் தான் வரும், கர்த்தரால் தான் வரும் அப்படின்னு தெரிந்தும் மனம் இல்லாம இருக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தானுடைய சூழ்ச்சி, இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். ஹல்லேலூயா. அப்போ எந்த ஒரு விஷயமும்
தேவனுக்கு எதிர்ப்பாய் நடக்கிற காரியங்கள்லாம் சாத்தானுக்குரிய காரியங்கள், சாத்தானுக்குரியது. கர்த்தர் கொடா கொடி நன்றி. அப்போ எந்த மனிதனையும் நீங்க திருப்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு சொரூபத்தையும் திருப்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு மிருகத்தையும் திருப்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்க எந்த ஒரு சொரூபத்தை திருப்தி செய்றீங்கன்னா யூ வில் பிகம் தி பீஸ்ட். நீங்க சாத்தானின் சேனைகளாய் மாறிவிடுவீர்கள். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன? அவரை தொழுது கொள்றது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அவரை சார்ந்து இருப்பது, அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிப்பது. இப்படியாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறும் பொழுது தேவ சித்தத்தின்படி நீங்க நீதிமான்களாய் காணப்படுவீர்கள். அதர்வைஸ் உங்களுடைய கைகளில், உங்களுடைய நெற்றியில் என்ன தரிக்கப்பட்டிருக்கும்? அந்த முத்திரை 666. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி. So to give up on their faith in Christ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில நெருக்கடிகள் வரும் பொழுது அப்படியே ஒரு மாதிரி ஆண்டவர் நிறைய காரியத்தை செஞ்சிருப்பார். மனிதர்களை திருப்தி பண்ணுவதற்காக அவங்களோடு கூட சொரூபத்தை, எங்கெல்லாம் சொரூபங்கள் இருக்கிறதோ அந்த அவங்களோடு கூட ஒரு கூட்டமாய் போய் ஆண்டவரை விட்டு கொடுக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் தேசத்துல. ஹல்லேலூயா. They will give up their faith at some point of time. அவங்க எல்லாம் ருசி பார்த்தகளா இருந்திருப்பாங்க தான் ஆதியில. ஆனா நாள்பட சாத்தானுடைய சூழ்ச்சி இப்படியாக, ஒரு ஆபீஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆபீஸ்க்குள்ள ஒன்றும் இல்லை, நீங்க இந்த வீட்டை விட்டு, நீங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில போனீங்கனாலே ஏராளமான ஆவிகள் இருக்கிறது. நீங்க இஃப் யூ ஆர் வெரி வீக் ஸ்பிரிச்சுவலி, இஃப் யூ ஆர் வெரி வீக்னா இட் வில் ட்ரை டு கரப்ட் யுவர் மைண்ட், யுவர் பாடி அண்ட் யுவர் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவனுடைய உதவி மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறது உனக்கு நல்லது, நீ ஏன் கூட இருக்கிறது உனக்கு நல்லது. அவர் எப்பயும் சொல்ல எனக்கு நல்லதுன்னு அவர் சொல்லல. ஏன்னா அவரு ராஜா. அவர் ஏன் சொல்ல போறாரு? நம்ம ஜெபிக்கிறது நமக்கு நல்லது, நம்ம அவர் கூட இருக்கிறது நமக்கு நல்லது. அவரை விட்டு டிவியேட் ஆயிட்டோம்னா இன்னும் பல மடங்கு 1000 மடங்கு நமக்கு கேடுகள் வர இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விசுவாசத்தை எப்பவும் நம்ம கைவிடக்கூடாது. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? ருசி பார்த்தவர்களே சொல்லுகிறார்கள், கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, அவருக்கு கண்ணு இருக்கா இல்லையா. நம்ம வீட்லயே மரணம் நடக்கும், நம்ம வீட்லயே பிரச்சனை வரும், நம்ம வீட்லயே தோல்வி வரும். யோபுக்கு நடக்காதது நமக்கு நடந்துருச்சா? யோபுக்கு எவ்வளோ காரியங்கள், குழந்தைகள் போயிட்டாங்க, செல்வம் போயிருச்சு, அடிக்கடி சாத்தானுடைய டிஸ்டர்பன்ஸ் வேற, அவ்வளோ பருக்கள், அந்த உட்கார கூட முடியாத அளவுக்கு பருக்கள், காரியங்கள், வேற மாதிரி விஷயங்கள். மனைவி சொல்லும் பொழுது கூட யோபு தடுத்து நிறுத்துகிறார், தேவனை தூஷிக்க கூடாது. இது போல காரியங்கள், யோபுக்கு நடக்காத காரியங்கள் நமக்கு நடந்துருச்சு. எந்த ஒரு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை இழக்க கூடாது. அப்படி இழந்தீங்கன்னா உங்களின் நெற்றியில் இப்படிப்பட்டதான முத்திரை, இந்த 666ங்கிற முத்திரை நிச்சயமாகவே நீங்கள் இப்படியாக தேவனுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு டைல்யூட் ஆனீங்கன்னா, அப்படியே ஒரு டீவியேட் ஆனீங்கன்னா, கர்த்தர் எனக்கு செய்யல அப்படிதான் ஆரம்பிக்கும். செய்யல, என்ன செய்தாரு, எனக்கு பெருசா என்ன செய்தாரு, எனக்கு பெருசா என்ன செய்தாரு, அப்படியே சொல்லி கர்த்தரை நீங்க விட்டு கொடுத்து அப்படியே நீங்க வந்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு மாசம்க்கு அப்புறம் 2வது மாசம் என்ன ஆயிரும்? ஆண்டவர் கிட்ட அந்த அனாயிண்டிங்கே சாத்தான் நம்மளுடைய சிரசின் மேல் இருக்கிற அந்த எண்ணெயை அப்படியே ட்ரை ஆக்கிட்டு அவன் எங்க கூட்டிட்டு போயிடுவான்? அவன் கிட்ட கூட்டிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. ஆண்டோடைய சிந்தனையே வராம பண்ணிடுவான். நல்ல எச்சரிக்கையா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எது நடந்தாலும்,
எந்த ஒரு சொரூபத்தையும், எந்த ஒரு மிருகத்தின், ஏன்னா இந்த வலு சர்ப்பமானது இப்படிப்பட்டதான அதிகாரத்தை அந்த உருவங்களுக்கு கொடுத்து இருக்கிறது. அதனாலதான் விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பு, விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பு என்று மக்களுக்கு போதிக்கிறதான காரணம் இதுதான். சரிங்களா? இப்ப பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம், அதுல 16, 17 நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13, 16, 17. சிறியவர்கள், பெரியவர்கள், செல்வந்தர்கள், ஏழைகள், அடிமைகள், சுதந்திரமானவர்கள் என எல்லாரும் தங்கள் வலது கைகளிலோ அல்லது நெற்றிகளிலோ ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். நல்லா நோட் பண்ணிக்குங்க. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுதே நமக்கு அந்த வசனத்தினுடைய அதனுடைய இது புரியும், அதனுடைய என்ன சொல்ல வருதுன்னு புரியும். சிறியவர்கள், பெரியவர்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள், ஏழைகள், அடிமைகள், எந்த மனிதர்களா, எப்படியாப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் சுதந்திரமா இண்டிபெண்டா சுத்துறவங்க, நல்ல வாழ்க்கைய நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றவங்க, எப்படியாப்பட்ட பிள்ளைகளும் தங்கள் வலது கைகளோ, இது வந்து ப்ரொஃபசி, தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ப்ரொஃபசி, கைகளிலோ அல்லது நெற்றிகளிலோ ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். இந்த பெரும்படிக்கும் தான் நான் முன்னாடி இத்தனை காரியத்தை சொன்னேன். Against the will of God, whatever, if a man defiles you, if a man is trying to convince you, is trying to bring you away from God, he's trying to divert you away from God, away from Lord Jesus Christ, whatever, கர்த்தர் கிட்ட இருந்து தூர கொண்டு போக அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவதோ இல்ல ஒரு சொரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஜனங்களாய் பேசுகிறார்கள் என்று சொன்னால், நீங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால உங்களுக்கு தான் நன்மை. ஹல்லேலூயா. அவங்களோடு நீங்க ஜாயின் பண்ணீங்க, அதுக்காக கர்த்தர் வெறுக்க சொல்லல, எல்லாரையும் நேசிக்க சொல்லியிருக்காரு, எல்லார்கிட்டையும் அன்பு கூற சொல்லியிருக்காரு. ஆனா ஜஸ்ட் ட்ரை டு டிசர்ன் த ஸ்பிரிட். அந்த மனிதனுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்கு, எந்த ஒரு ஆவி இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லைன்னு சொல்லுதோ அதனுடைய முத்திரை எப்படியாப்பட்ட முத்திரை? 666. சரிங்களா? எந்த ஒரு மனிதன் உங்களை கர்த்தரிடத்தில் தூர கூட்டிட்டு போறானோ, எந்த ஒரு, எப்பவுமே பாருங்க, ஆண்டவர் எப்படி காரியத்தை செய்கிறார்? ஒரு மனிதன் மூலியமாக என்னுடைய ஆவியை அந்த மனிதன் மேல ஊற்றி அந்த மனிதனை நான் பயன்படுத்துகிறேன். இதே போலதான் சாத்தான் மனுஷன் இல்லைன்னா அவனால ஒரு வேலையும் பார்க்க முடியாது. இங்க விஷயமே மனுஷன்தான். அந்த மனுஷனுடைய ஆவியை ஆட்கொண்டு அந்த மனுஷனை பொல்யூட் பண்ணி அந்த மனுஷனை அட்டாக் பண்ணி இப்படிப்பட்டதான காரியத்தை அவன் விதைத்து, இருதயத்தில் விதைத்து, ஆண்டருக்கு எதிராய் நன்மை செய்யற மாதிரி செய்து ஆண்டரை விட்டு டீவியேட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவான். அப்ப அவனுடைய காரியம் சிறப்பாய் நடந்து விட்டது என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆனா எப்போ ஒரு விஷயம் நல்லா பாருங்க, தேவன் பெரியவர். படைத்த படைப்புகளை இப்படிலாம் யோசிக்கும் பொழுது வலு சர்ப்பமானது இப்படியாப்பட்ட அதிகாரத்தை இந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் இது போல தோற்றம் இருக்கிற மிருகங்களுக்கு கொடுத்திருக்கணும் சொன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்னு பாருங்க. அதனால இதெல்லாம் டீவியேட் பண்றது, கர்த்தரிடத்தில் இருந்து தூர கூட்டிட்டு போறது. ஹியர் இஸ் த அக்யூரேட் இன்டர்பிரேஷன். இந்த அக்யூரேட் இன்டர்பிரேஷன் தான் இப்ப நம்ம வாசித்த காரியங்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த மிருகத்தின் முதற் பெயரை அதன் உருவத்தையும் பெற்றவர்களே வாங்குவதற்கும் விற்றுவதற்கும், விற்கிறது, அதாவது பையிங் செல்லிங், அந்த மிருகத்தினுடைய முதற் பெயரை அதன் உருவம்னா அந்த ஐடல் சொல்றோம், உருவத்தையும் பெற்றவர்களை வாங்குவதற்கும் விற்கிறதுக்கும் செல் பண்றது, அதை சொல்றோம் அனுமதிக்கப்படுபவர் என்று கூறப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. அப்போ those who buy and sell the idols, they carry this 666.
அல்லேலூயா. இப்ப இதுதான் நம்ம படிச்சுட்டு வரோம். ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 9th நம்ம வாசிச்சோம். 9வது வசனம், 13 1-2 வாசிச்சோம். 13 வெளிப்படுத்தின விசேஷம், 16 17 இது எல்லாமே ஒரு கோரிலேஷன் இருக்கிற வசனங்கள் தான். ஹல்லேலூயா. வித்தியாசம் கிடையாது, கோரிலேஷன் இருக்கிற வசனம் தான். அப்ப இங்க எப்படியாப்பட்ட செல்வந்தர்களா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட ராஜாவா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட ஆட்களா இருக்கட்டும், இங்க ஏழையா இருக்கட்டும், பணக்கார இருக்கட்டும், யாரு வேணாலும் இருக்கட்டும், அவன் இப்படி ஒரு சொரூபத்துக்கு, இப்படி ஒரு காரியத்துக்கு, இப்படி ஒரு விக்கிரக ஆராதனைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கறான், அதை வாங்குகிறான், விற்கிறான், அவன் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறானா, அவனுக்கு இப்படிப்பட்டதான இந்த முத்திரை போடப்படும். அவன் தலையில இருக்கிறது, அவன் நெற்றியில இருக்கும், அவனுடைய கைகளில் இருக்கும். ஹல்லேலூயா. இது எல்லாமே ஒரு லிங்க் இருக்கு இந்த வசனங்கள், சரிங்களா? ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். ஹல்லேலூயா. கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷருடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 616. ஹல்லேலூயா. 616. 616. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பேசின காரியங்கள் 666. நம்ம வாசிக்கிறது இப்படிதான் வாசிக்கணும். நமக்கு இப்படி பைபிள் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா we should not say 666. It is simply 666. 666. 616. 666 சொல்லி வாசிக்கப்படல பைபிள்ல. 616 அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, கணக்கு பார்க்க கடவன்னு சொல்லி இங்க ஒரு விஷயத்த நம்ம வாசிச்சோம். அப்ப இதனுடைய மெயின் அந்த அக்யூரேட் இன்டர்பிரிட்டேஷன்னா என்னன்னா, he is going to control the global economy. Saturn is going to control the global economy. நம்ம சுற்றி இருக்கிற வேர்ல்டு, அந்த வேர்ல்டையே ஆட்கொள்றதுக்கு சாத்தானுடைய திட்டங்கள், சாத்தானுடைய தந்திர சூழ்ச்சிகள், அதனுடைய ரிப்போர்ட்டிஸ், சாத்தானுக்கு ரிப்போர்ட்டிஸ் இருக்காங்க, ரிப்போர்ட் பண்ற பிள்ளைகள். நிறைய டீமோன்ஸ் இருக்கு, நிறைய அசுத்தாவிகள் இருக்கு, நிறைய அன்கிளீன் ஸ்பிரிட்ஸ் இருக்கு. இப்படியாக சாத்தான் தலைவனாய் உட்கார்ந்துட்டு இருப்பான் சாத்தானுடைய சிங்காசனத்தில். இவங்கெல்லாம் ரிப்போர்ட்டிஸ். இந்த சாத்தான் வேலை கொடுக்கறது, அவங்க வேலையை பார்க்கறது. எப்படிப்பட்ட வேலையை பார்க்கறது? அவளை சூசைட் பண்ண வைக்கலாம், இவனை சூசைட் பண்ண வைக்கலாம், இவனுக்கு டிப்ரெஷனை கொடுக்கலாம், இவனுக்கு டார்ச்சரை கொடுக்கலாம். இப்படிப்பட்டதான காரியம். உங்களையே டச் பண்ண முடியலனா கூட உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மூலியமாய் டார்ச்சரை அனுபவிக்கிற ஒரு நபராய் நம்மளுக்குள்ள அந்த காரியத்தை அவன் செலுத்த இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதுல 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் முன்னாடி சொன்ன அத்தனை காரியங்கள் வெளிப்படுத்தின காரியங்கள், சரிங்களா? அது ஒரு தீர்க்க தரிசனம். இப்படிதான் இருக்கும், இப்படிலாம் இருக்குது, இப்படி கர்த்தருக்கு பிரியமா இல்லைன்னா அவன் முத்திரை போடப்பட்டவனா இருக்கிறான்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சாயலாக, சாயல் அப்படின்னும் பொழுது தேவ சாயல் அப்படின்னும் பொழுது பாருங்க, சாயல் இருக்கு, தேவ சாயல். சாயல்னா பிசிக்கல் அப்பியரன்ஸ், மூக்கு, கண்ணு, காது, கழுத்து, ஹேர், கை, கால், இது சாயல். தேவ சாயல் அப்படிங்கிறது குணத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. குணத்தை குறிக்கிறது. அப்ப தேவ சாயல் அப்படின்னும் பொழுது தேவனுக்கு மரணம் இருக்கா? தேவனுக்கு மரணம் கிடையாது. ஆண்டவர் பூமிக்கு வந்தார், மரித்து உயிரோடு எழும்பினார். இங்க மரணம் அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது. கடைசி வரைக்கும் போய்கொண்டே இருக்கும். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர்
பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமை, அவருடைய செயல்கள், அவருடைய காரியங்கள் இப்படியாக ஆதியும் அந்தமும் போய்கொண்டே இருக்கும். அந்தமும் போய்கொண்டே இருக்கும். வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாத காரியமாய் காணப்படும். அவருடைய வார்த்தை, அவருடைய ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இப்படியாக என்ன வேணா அழிந்து போகும். நம்ம ஏற்கனவே ஒரு சர்மன்ல நம்ம பார்த்தோம். இந்த புது இந்த இப்ப இருக்கிற பூமி ஓவர் சூடு, ஓவர் ஃபர்வெண்ட் ஹீட். இந்த ஃபர்வெண்ட் ஹீட்ல இந்த பூமி அழியப்படும், வானமும் ஒழிந்து போகும். இது இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல. இப்ப இப்படியாக என்ன இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் ஜீவித்துக் கொண்டிருப்பார், அந்தமும் ஜீவித்துக் கொண்டிருப்பார். இப்போ தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் தேவ சாயலாக இருக்க வேண்டும். தேவ சாயலாக இருக்க, மரணம் இல்ல, மரணம் இல்ல, தீங்கு நினைக்க முடியல, தீங்கு நினைக்க முடியல. ஹல்லேலூயா. இப்படிதான் தேவ குணம். ஆண்டவர் தீங்கு நினைக்க முடியல. அப்ப அதே போலதான் மனிதன் இருக்கணும். அப்ப மரணம் இல்லை, மனிதனுக்கு மரணம் இல்லை அப்படி என்று சொல்லி ஆண்டவர் மனிதனை தம்முடைய சாயலாக தோற்றத்தையும் அவருடைய குணத்தை இருக்கிற அந்த குணம் நல்ல ஒரு குணம், கனி நிறைந்த குணமாய் இருக்கிற ஒரு தன்மையை வைத்து சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதே மாதிரியான ஒரு தேவ சாயல் தான். ஹல்லேலூயா. அதே தேவ சாயல் தான், ஜெண்டர் மட்டும்தான் வேற. ஹல்லேலூயா. இப்போ இதுக்கும் நம்ம முன்னாடி படிச்சதுக்குமே சம்பந்தம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ யாருடைய மகிமைக்கென்று மனுஷனை படைத்த தேவனுடைய மகிமைக்கென்று மனுஷனை படைத்திருக்கிறார். அப்போ நம்மளை படைத்த தேவன், நம்மளை உருவாக்கினர் யாரோ அந்த உருவாக்கின நபருக்கு தான் நம்ம மரியாதை செலுத்த வேண்டும், அவங்க சொல்றதா கேட்க வேண்டும். ஆனா வலு சர்ப்பமானது இப்படியாக திசை திருப்பி மனிதனை வஞ்சித்து ஆசை காட்டி அநேக காரியங்களை தனக்கு சாதகமாய் மாற்றிவிட்டது இந்த வலு சர்ப்பமானது. ஹல்லேலூயா. அப்ப இப்படியாக படைக்கப்பட்ட இந்த மனிதன் ஒரு சீக்ரெட்டு ஒண்ணு நான் சொல்றேன், சரிங்களா? ஒரு சீக்ரெட்டு, இது ஒரு பரலோக ரகசியம். இப்போ இந்த 6 பிலாங்ஸ் டு மேன். ஃபர்ஸ்ட் 6 எடுத்துக்கோங்க. 3 6 இருக்கு. அதுல முதல் 6 இட் பிலாங்ஸ் டு மேன், ஒரு மனிதனுக்குரியது. இப்போ மனுஷனை எந்த தேதியில எந்த டேல படைச்சாரு? 6வது நாள்ல படைச்சிருக்கிறார். ஆதாமை எந்த ஒரு நாள்ல படைச்சாரு? 6வது நாள். In the 6th day first man was created. His name was Adam. ஆதாமுடைய அந்த மனிதனுடைய பெயர் ஆதாம். இப்படியாக படைத்தார். சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் 6க்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு, சரிங்களா? இப்ப அடுத்த ஒரு 6 இருக்குல்ல, 2வது 6, அந்த 6 என்னது? செகண்ட் 6 கேம் ஃப்ரம் ஃபாலன் மேன். ஃபாலன் மேன் பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம், நன்மை தீமை அறிகிற பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் விழுந்தவனாய் காணப்பட்டான். விழுந்தவனாய் காணப்பட்டான். இந்த ஸ்பிரிட் இந்த விழுந்தவனாய் காணப்பட்டான் அப்படின்னும் பொழுது சாத்தான் ஆட்கொண்டான். சாத்தான் ஆட்கொண்டான். ஹல்லேலூயா. இந்த 2வது 6 சாத்தான் ஆட்கொண்டான். ஹல்லேலூயா. Third 6 came from redeemed man. மீட்கப்பட்ட மனிதன். மீட்கப்பட்ட மனிதன். இந்த 3வது 6 என்னது? மீட்கப்பட்ட மனிதன். சோ redeemed man. ஆத்ம மீட்பு, மனுஷனுடைய மீட்பு. இது எப்ப நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் மீட்கப்பட்ட காரியங்கள். சோ இந்த 6 6 6 6ஆம் நாளிலே மனுஷனை உண்டு பண்ணுகிறார். அப்ப ஃபர்ஸ்ட் 6க்கு மனுஷனை உண்டு பண்ணின நாள். இந்த 6 இட் பிலாங்ஸ் டு அ மேன். செகண்ட் 6 என்னது? விழப்பட்ட மனிதன். அவனுடைய ஆவி சாத்தான் ஆட்கொண்டு ஆசை வார்த்தைகளை பேசி வசியப்படுத்தி விழப்பட்ட மனிதன் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் துரத்தி விட்டுட்டார். விழப்பட்ட மனிதன் அப்படியே அந்த வெஞ்சன்ஸ் இருந்து கொண்டுதான் இருந்தது. நம்ம சொல்றது கேட்கலையே. கர்த்தருக்கு அது, மனுஷனுக்கு அது அப்படியே இப்படி செய்துட்டானே ஆதாம், இப்படி செய்துட்டானே ஆதாம்னு சொல்லி கர்த்தருக்குள்ள அந்த காரியம் இருந்து கொண்டே இருந்தது.
இருந்து கொண்டே இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்து ஆத்ம மீட்பை கொடுத்தார். ரத்தம் சிந்தி ஆத்ம மீட்பை பெற்றுக் கொடுத்தார். அப்ப 3வது 6 ஆத்ம மீட்பை பெற்ற மனிதனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். மனிதர், அதாவது மூணு மனுஷன். இப்ப ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்? மேன்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சவங்க மேன்ஸ்னு சொல்லுவோம், மென்னு சொல்லுவோம். அது 100 பேர் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? மென்னு தான் சொல்லுவோம். 1000 பேர் இருந்தாலும் நம்ம மென்னு தான் சொல்லுவோம், மேன்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஆனா இங்க நம்ம எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க மேன்ஸ்னு நீங்க பாருங்க. மேன்ஸ்னு பார்த்தா மூணு ஆண்கள். 3 ஆண்கள். மேன் அப்படின்னும் போது 3 நபர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் மேன் ஆடம், செகண்ட் விழப்பட்ட மனிதன். அந்த விழப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் ரெசரக்ஷன் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், ரெசரக்ஷன், அவர் கல்வாரி சிலுவையில இப்படியாக பாடுகளை அனுபவித்தவராய் காணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி ஆத்ம மீட்பை பெற்று கொடுத்த ஒரு தேவாதி தேவன், நம்மளுடைய தேவாதி தேவன். ஹல்லேலூயா. இப்ப இருங்க, நம்ம அடுத்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாகொடி நன்றி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். உயிர்ப்பிக்கிற ஆவி. இது எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வசனம்னு பாருங்க. ஹோல் பைபிளே இது கற்றுக் கொடுக்க இந்த 1 கொரிந்தியர் 15:45 அவ்வளோ அருமையான வேத வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகி ஆதாம் ஜீவாத்மாவானான். என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்க? பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவனுக்கு மரணம் வந்து விட்டது. ஜீவ ஆத்மாவானான். ஆண்டவர் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார், கீழ்ப்படியல, மரணம் வந்து விட்டது, மறைச்சிட்டான். காத்தோட காத்தா கலந்துட்டான். இப்ப இந்த வசனத்துக்குரிய ரகசியம் இதுதான், ஜீவ ஆத்மாவானான். ஆனா அடுத்து சொல்லப்படுகிற இந்த எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை வச்சுதான் முன்னாடி நம்ம ஜீவாத்மாவானானுங்கிறதுக்கே நமக்கு அர்த்தம் புரிகிறது. அப்ப பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாம், லாஸ்ட் ஆடம் யாரு? லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அவருக்கு மரணம் இல்லை. அவர் நம்மோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இங்க ஆதாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரா? ஆதாமுடைய ஆவி இருக்கிறது. எங்க போச்சு யாருக்கு என்ன தெரியும்? இயேசு கிறிஸ்துவால் தான் ஆத்ம மீட்பு. நம்ம சொல்லலாம், என்னுடைய ஆவி நான் மறைச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிடம் போவோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவிடம் ஒப்படைப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா ஆதாமுடைய ஆவி என்ன ஆயிருக்கும்? காத்தோட காத்து. ஒரு கொஸ்டின் மார்க் தான். வேர் இஸ் ஆடம்? கிறிஸ்து இயேசு ஆத்ம மீட்பை பெற்றுக் கொடுத்தவர். அப்போ பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க. சோ ரெவலேஷன் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 இப்படியாக கணக்கு பார்க்க கடவன், அதாவது அந்த 616 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்படுறோமே, இந்த ஒரு காரியம் redeemed man தான் நமக்கு இந்த கடைசி இருக்கிற 6 இது கற்றுக் கொடுக்கிற விஷயம் தான். அந்த ஒரு redeemed manல தான் நம்ம வருகிறோம். எவன் ஒருவன் ஞானஸ்நானம் பெற்று, ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்று சொந்த இரட்சகராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ஆத்ம மீட்பை பெற்றுக்கொண்ட மனுஷனாய் மாறப்படுகிறான். இதுலயுமே ஃபேக் இருக்க கூடாதுங்க. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, நானும் எடுத்துக்குவேன் கூடாது. ஆண்டவரை ருசி பார்க்க வேண்டும். அவருடைய கண்ணீரை சுமக்கிற கூட்டமாய் காணப்பட வேண்டும். அவருடைய கண்ணீரை சுமக்கிற கூட்டமாய்
நம்ம மாறிவிட வேண்டும். ஆண்டருக்கு சொல்ல போனா நம்மளுடைய சென்னை தமிழ்ல வக்காலத்துக்கு நம்ம போய் நிக்கணும். என்னுடைய கர்த்தருக்கு வக்காலத்துக்கு போய் நிக்கணும் நம்ம. அவருக்காக நான் வாதாடுவேன். அவர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். நான் சிலுவையை சுமக்க ரெடியாக இருப்பேன். நான் அந்த கண்ணீரை சுமப்பேன். அவருடைய கவலையை சுமப்பேன். அவருடைய கவலை என்னது? என்னை விட்டுட்டு யாரையோ வணங்கிட்டு இருக்கிறாங்க. என்னை விட்டுட்டு யாரையோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவருக்கு வேதனை. வேதனை. அந்த வேதனைய நம்ம கொடுக்கவே கூடாது. அப்போ அந்த 6:6:6 கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் ஆசை வார்த்தைகளை பேசுறான். ஒரு மனுஷி ஆசை வார்த்தைகளை பேசுறான். நல்லா எச்சரிக்கையா இருக்கணும். என்ன பேசுறான்? இதனால என்ன விளைவு இருக்கு? நாளைக்கு வேற மாதிரி பேசிட்டு, இச்சிக்கிற காரியங்களை பேசிட்டு, அசிங்க அருக்க காரியங்களை பேசிட்டு நம்மள டைவர்ட் பண்ணிடுவானோ. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இங்க திருமணம் ஆனவங்களும் சரி, திருமணம் ஆகாம இருக்கிறவங்களும் சரி. அப்போ கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்னவா இருக்கிறது? நீதியின் பாதையில நடக்கிறது. ஆண்டருக்கு என்ன அருவெறுப்பு? விக்கிரகாராதனையும் வேசித்தனமும். அது அப்படியே ஓரங்கட்டி. வேசித்தனம் கூடாது. சொந்த கணவரை விட்டு வேற நபர்களோடு கூட பேசுவதை தடுக்கணும். சாதாரணமா அண்ணா தம்பி தங்கச்சி பேசுறது வேறங்க, அது வேற கதை. ஆனா இதனுடைய குணம் மாறிவிடக்கூடாது. கணவனுக்குரிய அந்த அந்த அஃபெக்ஷன் கணவனுக்கு தான் போய் சேரணும். கணவன் மனைவி ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆனா வேற ஒரு நபரோடு கூட உடல் உறவு, வேற ஒரு நபரோடு கூட இச்சிக்கிற தன்மையை பேசுவதை நம்ம முற்றிலுமாய் அகற்றி விட வேண்டும். ஹல்லேலூயா. இது போல காரியம் இருந்துச்சுன்னா சாத்தான் உள்ள வந்துட்டான். ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியம் சாத்தான் உள்ள வந்துட்டான். சாத்தான் உள்ள வந்தா சாத்தானின் சேனைகள். உங்களுடைய ஸ்பிரிட்டை யார் ஆட்கொண்டது? ஃபாலன் மேன். அந்த ரெண்டாவது ஆறு தான் ஃபாலன் மேன். அப்போ இந்த பீஸ்டுக்குரிய மார்க்க நம்ம என்னைக்கும் கொண்டுட்டு வரக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில. அதுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கவே கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 12:1 வாசிக்கலாம். சரிங்களா? அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலிருந்து காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. ஹல்லேலூயா. பாருங்க, the man you allow to go against the will of God is a beast. Very simple statement. ஒரு நபரை நீங்க அனுமதிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில அவனுடைய சித்தத்துக்கு எதிர்ப்பாய் செயல்படுகிற ஒரு மனிதனை உங்களை வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவன் தான் இந்த பீஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஹல்லேலூயா. அவன் தான் இந்த சாத்தான் அப்படின்னு சொல்றோம். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய செக்ஷுவல் அர்ஜஸ், உங்களுடைய ஹார்மோனல் பேலன்ஸ இப்படியாக கண்களை தவறான காட்சிகளை பார்க்க வைக்கிறது, தவறான சிந்தனைகளை கொடுக்கிறது. எந்த இடத்துக்கு போகக்கூடாதோ காலு அந்த இடத்துக்கு போக வேண்டியது, எந்த இடத்துல கை வைக்க கூடாதோ அந்த இடத்துல கை வைக்கிறது, இப்படிப்பட்டதான காரியம் காணப்படுகிறது என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட நம்ம கெஞ்சி மன்றாட வேண்டும். என்னுடைய ஆவியை நீங்க ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியினரே அந்த கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருவார். அவரே உங்களுக்கு இது போன்றதான காரியத்தை கற்றுக் கொடுப்பார். நீ செய்யறது தப்புமா, தப்புப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பார். நம்ம அநேக இடங்களில் போதகர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். போதகர்கள் மனிதர்கள் மட்டும் கிடையாது, போதகர்களும் இருக்கிறார்கள். இந்த போதகர்கள் have taken the mark of the beast. ஹல்லேலூயா. போதகர்கள் தான், ஆனா அவங்க போதகர்கள் கிடையாது. taken the mark of the beast. நான் mark of the beast என்னன்னு சொன்ன ஒரே வார்த்தை
கர்த்தருடைய விருப்பத்துக்கு எதிர்ப்பாய் செயல்படுகிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான முத்திரை இருக்கிறது. அவன் தான் பீஸ்ட் சொல்லப்படுறான். இப்போ பாருங்க, ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு சபை இருக்கு, ஒரு சபை, ஒரு சர்ச் இருக்கு, தேவாலயம். சரி, சபைன்னு சொல்றதை விட தேவாலயம்னு சொல்லலாம். தேவாலயம் இருக்கு. தேவாலயத்துல ஒரு விசுவாசிக்கிற பிள்ளைகளை எப்படி நடத்த வேணும்? எப்படி? அது ஏழை பணக்கார, எதுக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுறோம்? எதுக்கு வெள்ளை ட்ரெஸ் போடுறோம்? நம்ம எல்லாருக்கும் போதிக்கிறோம், எல்லாருக்கும் போதிக்கிறோம். அப்ப எல்லாருக்கும் போதிக்கும் பொழுது அங்க ஏழையும் இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க, மிடில் கிளாஸும் இருப்பாங்க. நல்லா பெரிய பார்டர் வச்சு பட்டு புடவை கட்டிட்டு ஜிகி 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 ஜிகுன்னு பெருசா ஆரம் போட்டுக்கிட்டு அங்க ப்ரீச் பண்ணா எல்லாம் அந்த ஜுவல்லரியை தான் பார்ப்பாங்க. அப்படி ஆரம் தக 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 தகன்னு இருக்கு, வைர நெக்லஸ் இருக்கு, வைர கொலுசு இருக்கு. இப்படியாக இருந்து ஒரு போதனை செஞ்சா அந்த போதனையை கேட்கறதுக்கு அந்த ஏழைமார்களுக்கு அது எப்படியோ இருக்கும். அப்ப எல்லாம் சமம், எல்லாம் சமம். தேவாலயத்துக்கு வர பிள்ளைகள் எல்லாம் சமம். இங்க பணம்ங்கிறதே முன்னாடி வந்துடக்கூடாது. அவங்க பணம் இல்லாதவங்க, அவங்க இந்த ஜாதி, அவங்க உயர்ந்த ஜாதி, அவங்க தாழ்ந்த ஜாதி, அவங்களுக்கு இது இல்லை அது இல்லை, எல்லாரும் சமம், எல்லாரும் சமம். அப்ப போதகர்கள் அப்படின்னு இருக்கிறார்கள். ஆனா இன்னும் இந்த போதகர்கள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி பார்த்துட்டு இருக்கிறாங்க. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பணக்காரன் ஏழைன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுக்கிற காணிக்கை, கர்த்தர் கொடுக்கிற தசம பாகம், கர்த்தர் கொடுக்கிறது காணிக்கை தசம பாகம். என் பிள்ளையை நான் போஷிப்பேன், எனக்காக உழைக்கிற பிள்ளையை நான் கவனிப்பேன், எனக்காக உழைக்கிற பிள்ளைக்கு நான் இது போல காரியத்தை செய்கிறேன். எதன் வழியாக? தேவாலயத்துக்கு வர பிள்ளைகள் வழியாக, சபை மக்கள் வழியாக நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ சபை மக்கள் கிட்ட இருந்து காணிக்கை தசம பாகத்தை பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகள் சாத்தானின் முத்திரையை போட்டு ஏழை பணக்காரன்னு சொல்லி ஒரு வித்தியாசத்தை காட்டுறாங்கன்னா, அப்ப அந்த போதகருக்குள்ள என்ன இருக்கிறது? சாத்தானுடைய குணம், மார்க் ஆஃப் த பீஸ்ட். விழப்பட்டவனாய் காணப்படுகிறான், விழப்பட்ட போதகர்களாய் காணப்படுகிறார். ஏன் நான் இப்போ இந்த போதகர்களை குறித்து பேசுகிறேன்னு சொன்னா, ஏன்னா இவங்க சரியா இருந்தாதான் வர 1000 மக்களும் சரியா இருப்பாங்க, வர 1000 மக்களும் சரியா இருப்பாங்க. சரியான போதனை இருக்கும் பொழுதுதான் மக்கள் திருந்த முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நெருங்கி சேர்க்க முடியும் பிள்ளைகளை. போதகர்கள் சரியில்லை என்று சொன்னால் சாத்தான், the spirit of Jezebel is waiting to corrupt each and every human being. சாத்தான் வெறித்தனமா, the spirit of Leviathan is waiting to corrupt you through the pastor. So don't let your head bow before any pastors, those who are very 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 selfish. Hallelujah. அவங்களுக்குள்ள கனிகள் இல்ல, அவங்களுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமான காரியம் இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு உங்க தலையை காமிச்சிடாதீங்க. இட்ஸ் வெரி ஹம்பிள் ரெக்வெஸ்ட். காமிச்சிடுங்க. அப்படியே அந்த ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்ணி உங்க தலை இறக்கி போயிட்டே இருப்பாங்க. போறீங்களா? சமன் கேட்குறீங்களா? வந்துடுங்க. அன்டில் ஆர் அன்லெஸ் பரிசுத்தாவியான உங்க இருதயத்துல பேசுவாரு, இவர் ஜென்யூன்பா, இந்த போதகர் ஜென்யூன் ஆண்டவர் பேசுவாருங்க. சரிங்களா? அது மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்க ஜெபிச்சுக்கலாம், அது போல ஆட்கள் கிட்ட நீங்க ஜெபிச்சுக்கலாம். ஆனா pastors, they carry variety of spirits in them. They carry this significant mark of the beast. Hallelujah. It seduces the men of God to take the mark. மயக்கிடும். அப்படி மயக்கி என்ன செய்திடும்? மயக்கி இப்படியாக தேவ பிள்ளைகளை அந்த 666 என்ற முத்திரையை பெற்றுக்கொள்ற பிள்ளைகளாய் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. கடைசியா கலாத்தியர், இது கொஞ்சம் ஆக்சுவலி பெரிய டாபிக் தான், எனக்கு கிடைச்ச வசனங்களை வைத்து நான் போதித்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா?
இது போய்கொண்டே இருக்கும். வேதாகமா அப்படின்னாலே நிறைய டைமென்ஷன்ல போய்கொண்டே இருக்கும் நமக்கு. ஆனா எனக்கு கிடைத்த ஒரு சில முக்கியமான காரியத்தை வைத்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்ப கலாத்தியர் 3ல கடைசி ஒண்ணு நம்ம பார்ப்போம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? அல்லேலூயா. இது புரியுதா உங்களுக்கு? நீங்க ஆவினாலே ஆத்தும மீட்பு பரிசுத்த ஆவியானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றோம். ஆரம்பத்துல நம்ம நல்லா இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், ஆவியினாலதான் ரட்சிக்கப்படுறோம், பரிசுத்த ஆவியானவர் தான் ரட்சிக்கப்படுறோம், இப்படியாக இருக்கிறோம். ஆனா இப்ப மாம்சத்தின்படி முடிவெடுக்கிறோம், மாம்சத்தின்படி நடக்கிறோம். பல பேர் சொல்றதை வச்சு கேட்டுக்கிறோம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சொல்றதே நம்பிடுவாங்க. ஒருத்தவங்க சொல்றதை நம்பிடுவாங்க, ஒருத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்பிடுவாங்க. என்னை பத்தி ஒருத்தவங்க சொல்றாங்க, தப்பா சொல்றாங்க, அப்படி நம்பிடுவாங்க. உண்மையிலே இவங்க இப்படிதானா சிந்திக்க மாட்டாங்க. நீங்க நிறைய நன்மைகள் செய்திருப்பீங்க, நீங்க நிறைய காரியங்கள் செய்திருப்பீங்க, ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. உண்மையிலே இவங்க இப்படிதானா அப்படிங்கிறது விசாரிக்காம அவங்களுக்குள்ள வேற நபர் மூலியமா சாத்தான் இப்படிப்பட்டதான காரியத்தை செய்கிறான்னா அதை நம்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து குடும்பத்திலயும் இருக்கிறது, வேலை ஸ்தலத்திலயும் இருக்கிறது, எங்கெங்க எல்லா இடத்துலயும் காணப்படுகிற காரியம்தான். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு புத்தியை கொடுத்திருக்கிறாரு, நம்ம ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தரிடத்தில் சகலத்தையும் சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி விடும் பொழுது ஆவியானவர் உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். இங்க இந்த முத்திரைக்கான வேலையும் கிடையாது, இந்த 6:6க்கான வேலையும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. நீங்க ஆண்டுடைய அந்த ஒரு பரிசுத்த ரத்தம் வல்லமையுள்ள ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் என்னை சுற்றி வேலி அடிங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது எந்த சாத்தான் உங்களை என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கையாய் இருக்கணும்னு சொல்லப்படுகிற வேத வசனங்கள் தான், சரிங்களா? இதுவே உங்க வாழ்க்கையை வழிநடத்தும் அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் அப்படின்னு உரைக்கப்படுகிற வேதாகமத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் என்னையும் உங்களையும் திருத்துவதற்காக, கர்த்தரிடத்தில் நெருங்குவதற்காக, நெருங்க வைப்பதற்காக எழுதப்படுகிறதா தீர்க்க தரிசனம். ஒரு தீர்க்க தரிசியோட வேலை, இப்படியாப்பட்ட தீர்க்க தரிசனியோட வேலை என்ன வேலைனா, கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த இடைவேளையை குறைத்து கர்த்தரிடத்தில் நெருக்கமாய் கொண்டு சேர்க்கிறதா இந்த ஒரு தீர்க்கதரிசியோட வேலை. அல்லேலூயா. அதற்காக எழுதப்பட்டதுதான் இப்படிப்பட்டதான கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை வேதாகமமாய் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாளிலும் கூட. அல்லேலூயா. சோ இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். புத்தி இல்லாத கலாத்தியரே, கலாத்தியர் 3:1 வாசிக்கிறோம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதிஷ்டமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு இருந்தாரே. ஹல்லேலூயா. பட்டிருந்தார். பாருங்க, புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு பேசுறாங்க. நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறது எதற்காக போறீங்க? யார் உங்களை மயக்கினது? யார் உங்களை மயக்கினது? சத்தியம்னா என்னங்க? அவரை ஃபாலோ பண்றதுதான் சத்தியம்னா. என்னது? நீங்க ஒரு பைபிளை வச்சு ப்ராமிஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ், நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்லுவதால் உண்மை, நான் சொல்லுவதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜு கேட்பாங்க பாருங்க, அந்த மாதிரி கேட்கறதெல்லாம் கிடையாது. சத்தியத்தின்படினா அவருக்கு விருப்பமானதை செய்கிறது, அவரை ஃபாலோ பண்றது, அவரை பிரியப்படுத்துறது, அவரை சந்தோஷப்படுத்துறது. அவரை சந்தோஷப்படுத்தினா அவரை குறித்து ஒரு 2 பேருக்காவது நீங்க சொல்லியிருக்கணும். இதை நீங்க செய்து பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறிவிடும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டேன், என்னை பத்தி டெஸ்டிமோனி. என் வாழ்க்கையில சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருக்கிறேன். எனக்கு திருமணம் ஆகும்போது 22 வயது, 23 22ல எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது. 23 வயது.
அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு யங் ஏஜ்லயே என்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கணுமோ சகலமும் நடந்தது. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சேன். ஆண்டவரை இறுக்கமாய் பற்றி கொண்டேன். இறுக்கமாய் பற்றி கொண்டேன். அதே போல அவர் உரைத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை செவி கொடுத்து பலவிதமான எதிர்ப்புகள் வந்தாலும் நான் ஒத்த கால நிற்பேன். கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, இல்லப்பா ஜெபம் பண்ண சொன்னாருன்னா இந்த டைம் ஜெபம் பண்ணி ஆகணும். நேத்திக்கு நானும் ஆன்ட்டியும் கரெக்டா 6 to 7 ஜெபம் பண்றோம். என்னுடைய ஆவிக்குரிய தாய் அவங்களும் நானும் சேர்ந்து 6 to 7 பிரேயர் பண்றோம். கர்த்தர் சொன்னா ஜெபிக்கணும். கர்த்தர் ஜெபிக்க சொல்றாரா, ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தின் வழியாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார், அட்வைஸ் கொடுக்கிறார், பேசுகிறவராய் இருக்கிறார். அப்ப தேவ சித்தம் நிறைவேறுகிறது. ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரா, ஜெபத்தின் வழியாக பேசுவார். ஜெபம்னா என்னதுங்க? அவரோடு உறவாடுகிற, அவருக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றது. அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களாப்பா? உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறேனா? உங்களுக்கு பிரியமான காரியத்தை செய்யறேனாப்பா? இப்படி எல்லாம் தெரிவிக்கிறது எதன் வழியாக? ஜெபத்தின் வழியாக. அப்ப தெய்வ சித்தத்தின்படி நடக்கிறவன் தான் தெய்வ சாயலாக மாற முடியும். தேவ சித்தத்தின்படி நடக்காத ஜனங்கள் இப்படிப்பட்டதான 666 இப்படிங்கிறது இந்த சாத்தானுடைய முத்திரை, மார்க். இந்த மார்க்கை தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம ஆட்டோமேட்டிக்கா மாறிவிடுவோம். இன்னும் வரப்போற காலங்களில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒரு டைவர்ஷன் நடக்குது. கர்த்தர் கொடுத்தார் வார்த்தையை, சேர்த்து வைப்பார். என் கணவனோடு சேர்த்து வைப்பார், என் மனைவியோடு சேர்த்து வைப்பார், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். எனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் ஆண்டவர் நிறைவேற்ற இருக்கிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஜெபிக்கணும். உபவாசித்து ஜெபிக்கணுங்க. உபவாசித்து ஜெபிக்கணும். எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கீங்க, என் மனைவியோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நான் என்ன முயற்சி பண்ணேன்? ஃபாஸ்டிங் போடுங்க, ஜெபிங்க. ஃபாஸ்டிங் போடுங்க. என் கணவரோட சேர்த்து வைக்கிறேன். 7 வாரம் நான் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன். நான் என் கணவரும் ஒண்ணு செய்யறதுக்கு முன்னாடி 7 வாரம் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன். கரெக்டா அது முடியுது, எங்க வீட்டுக்காரர் கால் பண்றாரு. எப்படி? அப்படிதான். கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கனம் பண்ணுவார். ஆண்டருக்கு மரியாதை செலுத்தும் பொழுது ஆண்டர் நம்மளை கனப்படுத்துகிறாய் இருப்பார். நீங்க சாத்தானுக்கு மரியாதை செலுத்துங்க, சாத்தான் நல்லது செய்யற மாதிரி செஞ்சு அமுக்கி விட்டுருவான். அமுக்கி நரகத்துல கொண்டு போயிருவான். அப்ப இந்த தலைப்பினுடைய அந்த சுவாரஸ்யம் பாத்தீங்கன்னா, அதனுடைய மகத்துவம் பாத்தீங்கன்னா, the significant application of the mark of the beast. ஃபர்ஸ்ட் மிருகங்கள், அப்புறம் அந்த மிருகங்களுக்கு வலு சர்ப்பம் கிட்ட இருந்து கிடைச்ச அதிகாரங்கள், அப்புறம் எந்த ஒரு இமேஜினுடைய காரியங்கள், அப்புறம் இந்த 666 மனிதன் 6ஆம் நாள்ல படைக்கப்பட்ட மனிதன், அந்த மனிதன் விழப்பட்டவனா இருக்கிற செகண்ட் 6, அந்த மனிதன் மீட்கப்பட்ட ஆத்மாவை மாறுறான் தேர்ட் 6. இப்படி 3 6ம் இருக்கிறதா இந்த சாத்தானுடையது தந்திரம். அப்ப பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் மூணுமே இந்த 6ல இருக்கிறது. மனுஷன் ஃபர்ஸ்ட் ஆடம் படைக்கப்பட்டவன், பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம். செகண்ட் ஃபாலன், ஹல்லேலூயா. இப்ப தவறு செய்தாலும் நம்ம ஃபாலன் தான். அப்ப கரண்ட், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சரு மீட்கெடு, ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறார். எப்பவும் ஒரு மன்னிப்பு நமக்காக இருக்கிறது. எப்பவும் ஒரு மன்னிப்பு இருக்கிறது. நம்ம அறிக்கையிட்டாதான் மன்னிப்பு கிடைக்கும். நம்ம ஒப்பு கொடுத்தாதான் மன்னிப்பு கிடைக்கும். நம்ம கர்த்தருக்கு பிரியமா நடந்தாதான். எனக்குமே இங்க போதிக்கிறேன்னா எனக்குமே தான் நாளைக்கு என்ன வேணா நடக்கும் என் வாழ்க்கையில. கர்த்தரை மறுதலிக்காமல் வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் மறுதலிக்க கூடாது. என் தேவன் பெரியவர்னு விட்டு கொடுக்கவே கூடாது. இப்படிப்பட்டதான வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுதுதான் கர்த்தர் மிகப்பெரிய அதிசயங்களை நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடா கொடி நன்றி. அப்போ இந்த 666 என்ன சத்தமே வரல பிரியா? ஒண்ணுமே கேட்கல.
கேட்கல. ஆமா, கேட்கல சிஸ்டர். ஆதியும் ஆதியும் அந்தமமாய் இருக்கிறார். ஆதியும் அந்தமமாய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஹalleluya. ஆதியும் அந்தமமாய் இருக்கிறார். அப்ப அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். சரிங்களா? இது போல ஒரு சிந்தனையை நம்ம வாழ்க்கையில வைத்துக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி விட வேண்டும். அப்படி மாற்றி விடும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்கிறவரை நமக்கு நல்லவராகவே தெரிவார். இல்லாட்டி எனக்கு எதுவும் நடக்கலன்னு ஒரு நாள் நம்ம மறிச்சு போயிடுவோம். உடல் அளவுலயும் மனதளவுலயும் நம்மளுடைய ஸ்பிரிட் நொந்து போய் நம்ம செத்துருவோம். சரிங்களா? அதனால இது நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்து ஆன்ட்டி ஜெபிப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சிருங்க. ஆன்ட்டி ஜெபிச்சு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஆன்ட்டி நீங்களே முடிச்சிருங்க. சரிங்களா? தேங்க்யூ.